பெஞ்சில் என்னை உட்கார வச்சுட்டு இருங்க நான் ட்ரெஸ் மாற்றின்னு வரேன்னு உள்ளே போயிட்டார். திரும்பி பார்க்குறேன், பெஞ்சில் அந்த ஓரத்தில் ஒரு பையன் உட்காந்துக்கிறான் லுங்கி கட்டின்னு. என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். அவன் என்ன கேட்டான், என்ன கேஸு அப்படின்னா. எனக்கு முகம்லாம் மாறி போச்சு. அப்புறம் நான் அவனை கேட்டேன், நீ என்ன கேஸு அப்படின்னா. லுங்கி கட்டினு, நீ என்ன கேஸுன்னா. நான் தண்டவாளம் தாண்டினேன் சார், அதை பிடிச்சின்னு வந்துட்டானுங்க அப்படின்னா. அந்த தண்டவாளத்தை தாண்டக்கூடாது, அவன் தாண்டி இருக்கான், அதனால போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கு. ஆமாம் நீ என்ன கேஸுன்னா. நான் சொன்னேன், நான் பிளாட்பாரத்தில் நன்னேன், பிடிச்சின்னு வந்துட்டாங்கன்னு. பிளாட்பாரத்தில் நடக்கிறது கூட இப்போ பிடிக்கிறானுங்கன்னு அவன். அதுக்குள்ளே நம்ம எஸ்ஐயில் வந்துட்டாங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு. வந்து பேசினுக்கிறோம். சட்டுன்னு எஸ்ஐ என்ன பண்ணார், அந்த பையனை பார்த்து இனிமேல் தண்டவாளத்தில் நடந்தால் உதைப்பேன் போ அப்படின்ட்டாரு. ஒன்றுமல்ல போ அமுச்சிட்டாரு. அந்த பையன் போகும்போது என் காது கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறா, சார் இவங்க கொஞ்சம் நல்லவங்களாகிறாங்க சார், நீ கூட உண்மையை ஒத்துக்க விட்டுருவாங்கன்ட்டான். அவன் போயிட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், அவங்க ரொம்ப நல்லவங்க, என்னை வந்து மரியாதை கொடுத்தாங்க, தப்பு இல்லை. என்னோட பையன் வந்து ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துக்கினாரு, 4 கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ. நான் பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறோம், என்னை நடுவில் விட்டுட்டு சுற்றுற போலீஸு. நடந்து போகிறோம், ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு தெரியல, ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அதில் ஜனங்க ஃபுல்லாக இருக்குது. நான் நடந்து போகும்போது அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜன்னல் கிட்டே இருக்கிற அம்மா சொல்லுது சத்தமாக, இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியல அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு. இந்த பேச்சாளராக இருக்கிறதுல அது ஒரு பிரச்சனை. இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ எத்தனை பேர் என் பேச்சை கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி நல்ல கூட்டம் இருக்கிற இடத்துல நான் பேசினேன், பின்னால் கேட்கலன்னு சொன்னாங்க. நானே கேட்டேன், பின்னால் இருக்கிறவங்களுக்கு கேட்குதான்னு. அதில் ஒருத்தர் இருந்து சொன்னார், கேட்கல, ஆனால் இதுவே நல்லா இருக்கு, பேசிட்டு போயிடு அப்படின்னு. சார் எதுவாக இருந்தாலும் சரி, ரசிப்புத்தன்மை. இன்றைக்கி எனக்கு ஒரு தலைப்பு வேறு கொடுத்துருக்காரு நம்ம அருண்குமார், வாங்க சிரிக்கலாம்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நாட்டில் இருக்கிற நிலைமை சிரிக்கிறதுக்கு கூட வாங்க சிரிக்கலாம்னு கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த உலகத்திலேயே எல்லா உயிரினத்திலும் சிரிப்பு என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு மட்டும் இருக்கிற தனித்துவம். ஆனால் நம்ம சிரிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, அது என்னவோ தெரியல, எல்லாமே டென்ஷனில் தான் இருக்கும். எந்த வேலையில் இருக்கிறவனை பார்த்தாலும் டென்ஷனில் தான் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் நான் அருண்குமார் இப்போ கேட்டேன், இவ்வளோ கூட்டம் இருக்குது, இதுக்கு தவிர மணி 8 ஆகிடுச்சு, இதை தவிர வந்து பின்னால் நிகழ்ச்சிகள் வேறு இருக்குது, நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு. அருண் சொன்னார், சார் 1 ஹவர் பேசுங்க அப்படின்னாரு. ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு அர்த்தம் என்னென்னா, ரசிக்கும் போதே முடிச்சிடணும். சில பேருக்கு அது தெரியாது. ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பித்து பேசினார், உங்களை மாதிரியே நல்லா ரசித்தாங்க. அவருக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு நாள் கிடைப்பாங்களோன்னு கூட ஒரு 15 நிமிஷம் பேசினார். ஏதோ பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு ஆள் நேராக வந்து மேடையிலேயே பக்கத்துலேயே நின்றுட்டான். பேச்சாளர் பேச்சை நிறுத்திட்டு, என்னப்பா இங்கே வந்து நின்றுட்டேன், பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு. இல்லைப்பா நீ வந்து பேசுடா, பேசி முடிச்சுட்டு உட்கார். நான் 1 ஹவர் பேசுகிறேன். ஏன் உட்கார்ந்து பாரியா, தெரியும் முதுகு வலி, நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க, அதனால் சீக்கிரம் முடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. அதாவது சிரிப்பு என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் சிரிக்கிறோம்? இன்னைக்கு எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு, ஆனாலும் சிரிச்சு சார் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் முகத்தை சிரிச்சா மாதிரி வைங்க, அது போதும். சிரிச்ச முகத்தோடு இருக்கிறவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு பேங்க் உள்ளே போகிறீங்க வச்சுக்கங்களேன், 2 கவுண்டர் 3 கவுண்டர் இருக்கும். அதில் ஒரு கிளர்க்கு மட்டும் சிரிச்சா மாதிரி வேலை செஞ்சால் வச்சுங்க, எல்லா கஸ்டமரும் அதுக்கு தான் போவாங்க, அந்த கிளர்க்கு கிட்ட தான் போவாங்க. ஏன்னா சிரிச்ச மூஞ்சியில் இருக்கான்னு நம்மளே சொல்லியிருக்கோம்ல, சார் நல்லவன் சார், சிரிச்ச மூஞ்சி பார்த்தீங்களா அப்படின்னு. விசாரிச்சு பார்த்தா அவன் தான் பெரிய திருடனாக இருப்பான், அது வேற விஷயம். ஆனால் சிரிச்ச மூஞ்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு சார். ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க சார், நீங்கள் மகிழ்ச்சியாக மனநிலையில் இருந்தால்
நீங்கள் அழகாக தெரிவிங்கன்றாங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். ஏன் நம்ம சிரிக்க மாட்டோன்றோன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு டாக்டர் சிரிச்சா மாதிரியே இருக்கணும் எப்பவுமே. பேஷண்ட் வரான், அவன் அவஸ்தையில் வருவான், டாக்டர் ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். வாங்க, என்ன ஒன்றும் இல்லை, சீசன், எல்லாருக்கும் இப்படி தான் ஜுரம் வருது, எல்லாருக்கும் இப்படி தான் இருமல் இருக்கு. அந்த மாதிரி சிரிச்சா மாதிரி அவனுக்கு ஆறுதலாக பேசணும். அதை விட்டுட்டு பேஷண்ட் வந்து உட்கார்ந்த உடனே அவனையே ரொம்ப நேரம் உத்து பார்த்துருந்தா பேஷண்ட் பயப்படுவான். டாக்டர் கிட்னிக்கு பிளான் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையேன்னு. அதனால் சிரிப்பு ரொம்ப முக்கியம் சார். நான் அன்னைக்கு பீச்சுக்கு போய் பார்க்குறேன், ரொம்ப அசந்துட்டேன். ஒரு 10 பேர் எல்லாம் வெல் எஜுகேட்டடு சுற்றி நின்றுட்டு கை கோத்துக்குன்னு வானத்தை பார்த்து ஹா ஹா ஹான்றான். ஒருத்தனை கூப்பிட்டு என்னடா இது என்ன சார், லாஃபிங் தெரப்பி சார். நான் பயந்துட்டேன். அதான் சாதாரணமாக சிரிக்க வேண்டியதுக்கு இவனுக்கு தெரப்பி வரையும் போயிருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், சிரிப்புக்கு நம்ம வந்து மருந்து மாத்திரை சாப்பிட போகிறோம், அந்த லெவல் ஆயிடுச்சு. எப்பவுமே சிரிக்கணும். யாராவது நம்மளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள், சொல்ல மாட்டோம், அதுதான் பிரச்சனை சார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே எந்த பிரச்சனையும் பற்றியும் கவலைப்படாமல் இருக்குது ஒரே ஒரு ஆளுங்க தான், சாமியாருங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியாரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு இட்டுன்னு வராங்க. சிரிச்சா மாதிரியே வந்தார். உள்ளே வந்துங்க, ஜட்ஜு உட்காந்துக்கிறாரு. ஜட்ஜை பார்த்து இவர் சொல்கிறாரு, மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னாரு. ஜட்ஜி சாமியாரை பார்த்து சொன்னார், சாமி கேஸே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க, உங்கள் மேலே போட்ட சார்ஜ் ஷீட்டும் அதுதான். சாமியார் கூச்சமே இல்லாமல் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்தாரு. ஜாமீன் கொடுத்தோன்னு திருப்பியும் சென்று வருகிறேன், மங்களம் உண்டாகட்டும்னாரு. ஜட்ஜி திருப்பியும், சாமி உங்களுக்கு தெரியாதது இல்லை, இந்த இடுகாடு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. சாமியார் சொன்னார், உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து வந்து போகிற இடம் தான் போ அப்படின்னு போயிட்டார். அதாவது கவலைப்படாமல் நல்லா இருக்கிறோன்னு சொல்ல கற்றுக்கங்க முதல்ல. சார் நம்ம ஊர்லங்க யாரை பாருங்க, அவங்க எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க, நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறோம். எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ இருக்கா சார் அப்படின்னு, அதான் போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க, ஏதோ உங்கள் புண்ணியம் சார், உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அவன் அதில் ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான், அவன் ஞானி லெவலு, எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன், அதாவது இவரே போக மாட்டார், கடவுள் வந்து கைப்பிடிச்சி கூட்டி போகணும். சார் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி சார். நீங்கள் வெளிநாட்டில் போனால் 2 பிச்சைக்காரன் பார்த்தா கூட ஹாய் ஹவ் ஆர் யூன்னுவான் வெளிநாட்டில். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், ஏழை பணக்காரங்க எல்லாமே ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு. ஒருத்தன் என்ன கேட்டான் எப்படி இருக்கான்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு, அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்காங்க. அதான் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம நல்லா இருக்கிறோன்னு ஒத்துக்க மாட்டோம், அடுத்தவனை நல்லா இருக்கக்கூடாது. அவனுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே அவனால் தாங்க முடியலங்க, டக்குன்னு சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் அவங்க ஃப்ரெண்டு மயில்சாமி சிவராத்திரிக்கு போனார், அப்படியே போயிட்டார். அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க யார் யார் செத்து போனாங்கன்றத லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான். நான் அவனை விடுறதா இல்லை.